இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு இது போதும். இதான் செய்தி. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு அல்லது வாழ்விற்கு இது போதும். அந்த இது அப்படிங்கிறது தான் எது அப்படிங்கிறத நம்ம இந்த நாள்ல சிந்திக்க இருக்கிறோம். அது என்ன? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வுக்கும் இது போதும் சொல்லி, இது நான் எதை சொல்ல வர்றீங்க அப்படி சொல்லி யோசிக்கலாம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு சொல்லும் போது, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே பாருங்க, கணவன் மனைவி, அதை தாண்டி கணவன் மனைவிங்கிற அந்த உறவை தாண்டி பெற்றோர் பிள்ளைகள் அப்படிங்கிற உறவு இருக்கு. அப்ப ஒரு குடும்பம் அப்படி சொல்லும் போது, குடும்பத்துக்குள்ளதான் சபையை தேவன் ஏற்படுத்துகிறார். குடும்பங்கள் தான் அன்னைக்கு சபையா எழும்பினது. குடும்பமாய் இப்படி குடும்பங்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது தேவனுடைய சபையா எழுப்பப்பட்டது என்பதை நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது குடும்பங்களுக்கு தக்க நல்ல ஆலோசனைகளை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்ப பெற்றோர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அதாவது கணவன் மனைவிங்கிற அவர்களுடைய உறவை குறித்து, அதை தொடர்ந்து பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற குடும்ப உறவை குறித்து, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அருமையான சத்தியங்களை குறித்த காரியங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமுதாயத்தை எடுத்துக்கங்க. குடும்ப உறவை தாண்டி சமுதாயத்தை எடுத்துக்கொண்டா, சமுதாயத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. முதலாளியா இருந்தா வேலை வாங்குவாங்க, தொழிலாளியா இருந்தா வேலை பார்ப்பாங்க. அப்போ ஒரு எஜமான் எப்படி நடக்கணும், வேலைக்காரங்க எப்படி நடக்கணும், எஜமான் வேலைக்கார இடத்துல எவ்விதமா நடந்து கொள்ள வேண்டும், வேலைக்காரர்கள் மற்றும் வேலைக்காரிகள் தங்கள் எஜமான்கள் மற்றும் எஜமாட்டிகளிடத்தில் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, சமுதாயத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வு, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வு, குடும்பம், அதாவது தனிப்பட்ட மனுஷன் எப்படி வாழணும், கணவன் மனைவி எப்படி வாழணும், பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, சமுதாயத்திலே எஜமான்கள் வேலைக்காரரிடத்திலே, வேலைக்காரர்கள் எஜமான்களிடத்திலே, இவ்விதமான உறவு சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும், அந்த வாழ்க்கைக்கு எது போதும் அப்படிங்கிறத உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, இவ்விதமாகத்தான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, இந்த சமுதாய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை எவ்விதமாய் நாம் அபியாசப்படுத்துவது, இதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுக்கு ஆதாரமாக எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் மற்றும் 6வது அதிகாரம் ஆகிய இந்த 2 அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே இது பரிச்சயப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறதுனால நான் துரிதமாக இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, எபேசியர் 5வது அதிகாரத்துல முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுவார். முதல்ல நான் ஒரு அவுட்லைன் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போனா உங்களுக்கு நலமா இருக்கும். அதாவது எபேசியர் 5வது அதிகாரத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில இது பொதுவான ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. தனிப்பட்ட ஆலோசனை சொல்லும் போது 13வது வசனத்தை நாம் பார்ப்போமே, 13 மற்றும் 14 பார்க்கும்போது வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றாரு. அதெல்லாம் நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்போ தூங்குகிற நீ விழித்து அப்படி சொல்லும் போது அந்த நீங்கிற பதத்தை நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. உண்மையாலே அப்போஸ்தலனாகிய பவுல் தனிப்பட்ட அல்லது மற்ற எல்லாரும் இருக்கும்போது பொதுவான ஆலோசனையை அங்க பேசிக்கிட்டே இருக்கிறார். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது, பரியாசம், வாக்குவாதம், இனிமாய் கூட விபச்சாரம், அப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் நாம் வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கை நல்ல கவனிங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை, இந்த வார்த்தை எவ்வளவு தனிப்பட்ட முறையில் சொல்றார் பாருங்க, சிங்குலரா, உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரு. சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் சபைக்குள்ளேயும் தனிப்பட்ட முறையில ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து வரும்போது அதே எபேசியர் 5வது அதிகாரம் அங்கே 22, 23, 24 ஆகிய வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது கணவன் மனைவிங்கிற அந்த உறவை குறித்து பேசுவார். முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஆலோசனையை சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல்
அதை தொடர்ந்து கணவன் மனைவிங்கிற இந்த குடும்ப உறவு, குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கிறார். கணவன் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவி எவ்விதமாய் நடக்க கூடாது என்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே வர ஆண்டவர் உதவி செய்கிறார். இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொந்த காரியமாய் அல்ல, தேவ நடத்துதலோடு பேசுகிறார். நல்ல கவனிச்சுவாங்க. அப்ப அதை தொடர்ந்து நாம் கவனிக்கும் போது 6வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பிள்ளைகளை இப்படி சொல்லி கொண்டு வருகிறார். உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். பொதுவா அந்த அதிகாரம் எல்லாம் பிந்தி வந்த பரிசுத்தவான்கள் தான் அதிகாரத்தை கொடுத்தாங்க. பவுல் என்ன செய்யல, எழுதும் போது முதல் அதிகாரம் 2 அதிகாரம், யாராவது கடிதம் எழுதும் போது அப்படி எழுதுவாங்களா? கடிதம் எழுதும் போது முதல் அதிகாரம் முதல் வசனம் 2ஆம் வசனம் எழுதுவாங்களா? இல்ல. பிந்தி வந்த பரிசுத்தவான்கள் தான் தேவ ஒத்தாசையோடு கூட அந்த அதிகாரமா அதை பிரிச்சாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படிதான் சொல்லுகிறது உண்டு. ஆனா ஆரம்பத்தில் அவங்க எழுதும் போது கோர்வையா அப்படியே எழுதிக்கிட்டே தான் வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுதா? பாத்தீங்களா, எபேசியர் 5:6 பார்க்கும்போது தனிப்பட்ட மனிதனுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் பேசி, அதை தொடர்ந்து கணவன் மனைவிக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் பேசி, அதை தொடர்ந்து பிள்ளைகளுடைய உறவு, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை பேசி, அதை தொடர்ந்து எங்க வருகிறான்னு சொன்னா வேலைக்காரர். பாருங்க, அது மட்டும் இல்ல, பிதாக்கள் பிள்ளைகளை கோபப்படுத்த கூடாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர் பிள்ளைகளிடத்துல எவ்விதமா நடக்கணும்னு சொல்லி ஆலோசனை சொல்லி, அதை தொடர்ந்து சொல்லுகிறார் எஜமான்கள் வேலைக்காரர்கள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் சொல்லியிருக்காதா இல்லையா? ஆமா. 7, 8, 9 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது எஜமான்கள் வேலைக்காரர்கள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அதையும் தாண்டி நாம் வரும்போது பாருங்க, கொலோசியர் நிருபத்துக்கு நாம் வருவோம். இப்ப எபேசியர்ல பார்க்கிறது போல கொலோசியர் நிருபத்துக்கு நாம் வருவோம். கொலோசியர் 3வது அதிகாரம் மற்றும் 4வது அதிகாரங்களை நாம் எடுக்கும்போது அங்கேயும் முதலாவது என்ன சொல்ல தெரியுமா? தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். தனிப்பட்ட வாழ்க்கை. கொலோசியர் 3வது அதிகாரத்துல என்ன சொல்லிவிடுகிறார்? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்குங்கிற சத்தியத்தெல்லாம் சொல்லிட்டு, அது மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிற அனுபவத்தை குறித்து அதே கொலோசியர் 3வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்களிலே சொல்லுகிறார். 9 மற்றும் 10ஆம் வசனங்களிலே சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறார்? ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள் சொல்லி அவனவனுக்கு தனிப்பட்ட முறையிலே ஆலோசனை கொடுத்து கொண்டு வருகிறார். அதையும் தொடர்ந்து கவனிப்போமேயானால் 18 மற்றும் 19 கவனிப்போமேயானால் மனைவிகளே புருஷர்களே என்று சொல்லி கணவன் மனைவிங்கிற இந்த உறவை குறித்து பேசுகிறார். அதுக்கடுத்த வசனத்தை பார்த்தா யாரை பத்தி பேசுறாரு? பிள்ளைகள். கணவன் மனைவிங்கிற இந்த உறவு, அதை தொடர்ந்து பிள்ளைகளை பற்றிய காரியம், அதை தொடர்ந்து பிதாக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை தொடர்ந்து வேலைக்காரர், அதை தொடர்ந்து 22, 23, 24 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது வேலைக்காரர் எஜமான்கள் என்கிற காரியங்களை அங்கு கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அப்போ கொலோசியர் 3வது அதிகாரத்திலும் சரி, எபேசியர் 5 மற்றும் 6லும் சரி, ஒன்று போல காரியங்களை வரிசைப்படுத்துகிறார். தனிப்பட்ட மனுஷன் எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் எவ்விதமாய் நடக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எவ்விதமாய் நடக்க வேண்டும், வேலைக்காரர் எஜமானிடத்தில் எவ்விதமாய் நடக்க வேண்டும், எஜமான்கள் வேலைக்காரத்தில் எவ்விதமாய் நடக்கணும் சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கை தொடங்கி சமுதாய வாழ்க்கை வரைக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்தை எவ்விதமாய் அபியாசப்படுத்த வேண்டும் என்கிற அருமையான சத்திய வார்த்தைகள் நிருப வாக்கியங்களிலே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதை வைத்து இப்படிப்பட்ட வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது? எதை வைத்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையையும் இவர் உள்ளடக்கி காண்பிக்க முடிந்தது? கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் பாருங்க, பிள்ளைகள் கிறிஸ்தவங்களா இருக்காங்க, கணவன் மனைவி கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, பெற்றோர் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள், பிள்ளைகள் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள், எஜமான்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்தவ விசுவாசமானது
இப்படி எல்லா பகுதியிலேயுமே பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி எல்லா இடங்களிலேயுமே அபியாசப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே என்று சொல்லி எல்லா இடங்களிலேயும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அடித்தளமாய் வேதம் காண்பித்துக் கொடுக்கிற அந்த ஒரு சத்தியம் என்ன? நான் இருக்கிற அப்படி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுத ஆவியானவரால் ஏவப்பட்ட சமயத்திலே எபேசியர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை இப்பொழுது ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். ஆம், தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்லி, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்லி அந்த அன்பை காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறார். தனிப்பட்ட ரீதியிலே விசுவாசத்தை எவ்விதமாய் காத்து கொள்வது, கணவன் மனைவிங்கிற அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த அன்பிலே எவ்விதமாய் நடந்து கொள்வது, பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள் என்கிற இந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எவ்விதமாய் இந்த அன்பிலே நடந்து கொள்வது, வேலைக்காரர் எஜமான்கள், எஜமான்கள் வேலைக்காரர் என்கிற உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எவ்விதமாய் அன்பிலே நடந்து கொள்வது அப்படிங்கிறத ஒரே ஒரு பலியிலே வெளிப்படுத்தி விட்டா. நான் ஏற்றி இறக்கி பேசுற ஆள் கிடையாது. மாறுதலா தேவைக்கு ஏற்றபடி கதை சொல்ற அந்த அனுபவம் எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, இப்படி அத்தனை வாழ்க்கைக்கும் அத்தனை இடங்களிலேயும் கிறிஸ்தவ விசுவாசத்தை பிரதிபலித்து நடக்க வேண்டிய விதத்தை கர்த்தருடைய வேதம் பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்தியே காண்பித்துக் கொடுக்கிறார். அது எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், அல்லது கொலோசி சபைக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், யாருக்கு எழுதினா என்ன, பிள்ளைகள் எப்படி நடக்கணும் சொல்ற விஷயமா இருக்கட்டும், கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், வேலைக்காரன் எப்படி நடக்கணும், எஜமான் எப்படி நடக்கணும், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ சமுதாயமோ, எந்த சூழலா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் எஜமானா இருந்தா என்ன, வேலைக்காரனா இருந்தா என்ன, அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே பாதை நியமிக்கப்படுகிறது, ஒரே காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த காரியம் என்ன தெரியுமா? அதைத்தான் எபேசியர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்துதான் சொல்லுகிறார் பரியாசம். பாருங்க, அடுத்து சொல்றார் பாருங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாதான். 3ஆம் வசனத்துல சொல்றார், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகியவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. வம்பும் புத்தீனமான பேச்சு, பரியாசம் தகாதவில், சோதனை செய்தலை தகும். அவர் விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரகாராதனை, பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு இருக்கிறவர்களோடு பங்காளிகள் ஆகாதிருங்கள். மற்றவர்களை போல நாம் ஞானமற்றவர்களை நடக்கக்கூடாது. அப்ப எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்கிற அருமையான வெளிப்பாடுகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எந்த எந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிப்பாட்டிலே அவருக்கு காண்பிக்கப்பட்டது அப்படி சொன்னா, கிறிஸ்துவானவர் பலியானா. கிறிஸ்து நமக்காக, அது ரொம்ப முக்கியம், நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்து போல. அதனாலதான் அந்த அன்பைத்தான் எல்லா இடத்திலும் பிரசித்தப்படுத்துறாரு. எஜமான்களுக்கும் வேலைக்காரங்களுக்கு இடையில இந்த அன்பு இருக்கணும். அன்பு நேசத்தின் அடிப்படையில கணவன் மனைவிக்குள்ள இந்த அன்பு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில இந்த அன்பு ஐக்கியம் இருக்கணும். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அப்போ வேதம் என்ன வெளிப்படுத்தி காண்பிக்கு? கிறிஸ்துவானவர் நமக்காக பலியானார்,
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாய் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை அதிகமாய் சீர்படும். இதைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் பிரசங்கிக்கிறோம்? எல்லா கிறிஸ்தவத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்விற்கும் இது ஒன்று போதும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு என்ன சொல்றார்? முதல் அதிகாரத்தில் சொல்லும் போது மெச்சிக்கொண்டார். நீ எல்லாவற்றிலும் பரிபூர்ணமா இருக்கீங்கன்னு சொல்றார். சகலவிதமான அறிவெல்லாம் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி அவர்களை மெச்சிக்கொள்ளுகிறதை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்களுக்குள்ளே நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவர்களை அவ்விதமா மெச்சிக்கொள்ளுகிறார். அவ்வளவு அறிவு, தேவனை அறிகிற அறிவு அவ்வளவு பெருகிடுச்சு. அப்படிப்பட்ட அறிவை பெற்றிருந்த அவர்களுக்குள்ளே அவர் எந்த ஒன்றை அதிகமாய் தேடினார் தெரியுமா? எந்த ஒன்றை தேடினார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேறு ஒன்றையும். எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. I am so determined to know nothing among you except Jesus Christ and Him crucified. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன் முதல்ல சொல்லிட்டார் தெரியுமா? இதை வச்சுதான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எவ்விதமா பரிசுத்தமா வாழ முடியும்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. சொல்றாரா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 7 படிச்சிருப்பீங்களே? ஆமா. இல்ல, கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், அந்த குடும்ப உறவை எவ்விதமா கட்டி எழுப்பலாங்கிற ஆலோசனை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு முந்தின அதிகாரம் 6 அதிகாரத்துல பார்த்தா அதுல ஒட்டுமொத்த அதாவது சபைக்குள்ள நடக்கிற வழக்குகளை நீங்க எப்படி கையாளணும்னு சொல்லி அங்க பேசுகிறா. 5வது அதிகாரத்துல பார்த்தா தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொல்ற. ஒரு மனுஷன் தப்பு பண்ணாலும் அவனை கண்டிச்சு சீர்படுத்தணும். அஞ்ஞானிகளுக்குள்ள சொல்லப்படாத விபச்சாரம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன்னு சொல்லி சொல்றார். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்திருக்கிறான்னு சொல்லி அவலட்சணமான காரியத்தை 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் துவக்கத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறா. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதை தொடர்ந்து சமுதாயத்தில் உள்ள வாழ்க்கையும் காண்பித்துக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். இடத்துல எவ்விதமா நடந்து கொள்ளணுங்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இது எல்லாவற்றுக்கும் ஒரே காரியத்தை தான் நோக்கமாக, ஒரே காரியத்தை தான் அர்த்தமுள்ள ஒன்றாக அவர் எடுத்துக்கொண்டார். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற எதுவும் கிடையாதுங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா எப்படி தெரியுது பாத்தீங்களா? I decided. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? I have decided to know nothing among you except Jesus Christ and Him crucified. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவரையே அன்றி வேற ஒன்னையும் உங்களுக்குள்ள நான் தெரிஞ்சுக்கிட விரும்பவே இல்லை. ஏன் குடும்ப உறவை பத்தி பேசுறீங்களே? கணவன் எப்படி இருக்கணும், மனைவி பிரிஞ்சு போயிடக்கூடாது, அப்படி பிரிஞ்சு போகும்போது என்ன சூழ்நிலை, எல்லாத்தையும் குறித்து அக்குவரை ஆணிவரை இவ்வளவு ஆலோசனை கொடுக்கிறீங்களே. இதுக்கு உங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் எதை வச்சு கொடுக்க முடியுது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. எபேசியர்லயும் பார்க்கிறோம், 5வது அதிகாரத்துல தெளிவா சொல்லப்படுது. 5:6 பார்க்கும்போது பாருங்க, கிறிஸ்து நமக்காக பலியானாருங்கிற இந்த சத்தியத்தை வச்சுதான் யாவருக்கும் ஆலோசனை கொடுக்க முடிகிறது. எல்லா உறவும் சீர்பட்டுருங்க. பிள்ளைகள் உண்மையாவே சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ பற்றி கொண்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ நமக்கு என்ன ஆசீர்வாதம் நினைக்கீங்க? மகா மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கு. ஏதோ நாளைக்கு ஈஸ்டர் வரப்போது அதனால நான் இந்த செய்தி எடுக்க நினைச்சிடாதீங்க. இப்ப ஒண்ணு இயேசு கிறிஸ்து கல்லறையில இல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாச்சு. வெள்ளிக்கிழமை நானும் காதால கேட்டேன், துக்கமணி அடிச்சாங்க சபையில். என்னது துக்கமணி அடிச்சாங்க? என் மனைவி கேட்டா,
ஏன்னா நாங்க ஒரு இதுல ஆராதனை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம், ஒரு இடத்த செய்தி கொடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்ப கேட்டா யாரும் இறந்துட்டாங்களோன்னு கேட்டா ஏதோ ஒரு கேள்வி வந்துச்சு பக்கத்துல தான். ஆமா, இயேசுவானவர் இறந்துட்டாரு, இன்னைக்கு தான் இறந்துருக்கிறாரு, அவர் அடக்கம் பண்ண கொண்டு போவாங்க போலன்னு சொல்லி ஏதோ இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னேன். பிரியமானவர்களே, பாரம்பரியமா இல்லை பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வருஷத்துக்கு 40 நாட்கள் சுயவிருப்போடு வாழ்வது அல்ல. அனுதினமும் சுயவிருப்பு கொண்ட ஊழியத்தை, அனுதினமும் சுயவிருப்பு கொண்ட ஜீவியத்தை நீங்களும் நானும் தழுவிக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். வருஷத்துக்கு 40 நாள் அனுசரிக்கல, தவறு கிடையாது. அதுல நம்ம கூடுதலா நம்ம அனுபவிக்கிறோம். அது 40 இருக்கட்டும் 80 இருக்கட்டும், அதை நம்ம அனுபவிச்சு அது 100 நாள் கூட அனுபவிக்கலாம், அதுல தவறு இல்ல. அது விசேஷத்தை அனுசரிக்கிறோம். ஆனால் அனுதினமும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை நீங்களும் நானும் தழுவிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் பாருங்க, எந்த ஒரு வெளிப்பாடு ஒரு கிடைச்சதுன்னா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. ஏது சொல்றது தெரியுமா? உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் நமக்கு அடங்க மாட்டேங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. இப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படிறதுனா எப்படி அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்து அதுக்கு புரியாது. நம்ம எதை செய்யணும்னு சொன்னா அதை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்களே, யாரையும் திருத்தவே முடியாது. அப்ப எப்படிதான் அந்த பிள்ளைகள் மாறுவாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் அன்பை நம்ம உணரும் போது. எப்படி? என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் சிலுவையில பலியானாரே, அவருடைய அன்பை எந்த அளவுக்கு, அவருடைய சிலுவையின் அன்பை எந்த அளவுக்கு பிள்ளைகள் உணர்ந்து அனுபவிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தேவனுக்காக பிரகாசிக்க ஆரம்பிப்பார்கள். இது உண்மை, 100% உண்மை. அதனாலதான் இந்த வெளிச்சத்தை வச்சுதான் எல்லாரையும் கை வைக்கிறார். கணவன் மனைவி எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கிறார், எஜமான்கள் வேலைக்காரர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கிறார், தனிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கிறார், பெற்றோர் பிள்ளைகள் எவ்விதமாய் நடந்து கொள்ளணும்னு சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறார். இதெல்லாம் எதின் அடிப்படையில் தான் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், செல்வி பெற்ற உபதேசத்தின் அடிப்படையிலேயே. இதை தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே. கொலோசி சபைக்காக தான் வைக்கிறாரு. கொலோசி சபையை நீங்க கவனிச்சு பாருங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வரும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்க? தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள். அழகா சொல்லி கொடுக்காரு பாருங்க. கிறிஸ்துவின் சிலுவையிலே உங்களுடைய என்னுடைய பழைய வாழ்க்கை மரித்து விட்டது. அதை பற்றுகிற விசுவாசத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே முரட்டு சுபாவங்களை நான் வெளிப்படுத்த முடியாது. கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் அடிக்கப்பட்டு மரித்து விட்டான் என்கிற சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தில் நான் நடக்கும்போது எனக்குள்ளே துர்க்குணங்கள் வெளிப்பட முடியாது. எல்லாரும் ஏன்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இனி செயல்பட முடியாது, நான் பிரயத்தனப்பட முடியாது, நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன் அப்படி சொல்றதுலாம் அதெல்லாம் ஒரு கூட்டங்கள், அப்படிலாம் கூட்டங்கள் வச்சு நடத்தினாங்க. இப்ப எல்லாம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க இப்படி கேட்பாங்க. இப்படிலாம் வந்து ஒரு குருட்டாட்டமா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் இனி ஏசப்பாவுக்காக தான் வாழ்வேன், எத்தனை பேர் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. அதுவும் டூப்ளிகேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இயேசுவுக்காக வாழ போறேன்னா உன்னால முடியுமா? இல்ல. You cannot live the life God wants you to live by himself or by you, by yourself. உன்னால முடியாது. அதனால இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. அப்படி அர்த்தம் என்ன? ஏன் எந்த இடத்துல வெளிப்படுத்தினார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஏன் சொன்னார் தெரியுமா? எந்த இடத்துல சொல்றார்? உண்மையாவே அவருடைய மரணத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல திராட்சரசம், திராட்சை பழங்கள் பிழியப்படுகிறது, அதிக கனிகளை கொடுக்கக்கூடிய திராட்சை பழங்களை காண்பித்து கொடுக்கிற இடத்துல தானே சொல்றாரு, என்னை எல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு. ஆமா, அப்ப கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற வெளிப்பாடு இல்லாமல் நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் தான் நம்மை ஆட்கொள்ளுகிறார். அவருடைய பலன்ல தான் நம்ம நிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சத்துலதான், இந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்துலதான்
தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை அத்தனையும் சீர்படும். மற்றபடி அல்ல அல்ல அல்ல, சீர்படவே படாது. நமக்கு நினைச்சவங்க தெரியுமா, கணவன் மனைவிக்கு என்ன ஆலோசனை சொல்றாரு, உடனே எபேசியர் 5 அதிகாரத்துக்கு போவாங்க. 5 அதிகாரம் 23 இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சாத்தான அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான், உருவம் அப்படியே உருவம். நான் சொல்றேன், உடனே நம்ம நினைக்கிறோம் கணவன் மனைவி எப்படி நடக்கணும்னு அழகா ஆலோசனை கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. நான் சொல்றேன் பேசிக்கே இல்லையே. அரசியல்வாதிகிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க கணவன் மனைவி எப்படி வாழணும்னு சொல்லி அழகா சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல தத்துவ ஞானிகளா இருக்காங்களா உலகத்துல. கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு, அவங்கள ஏசப்ப பிள்ளைங்களா? கவுன்சிலிங் சென்டர் வச்சிருக்க எல்லாருமே ஏசப்ப பிள்ளைங்களா? இல்ல. அவங்ககிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க கணவன் கோவப்படும் போது மனைவி நீங்க பொறுமையா போகணும் சொல்லதான் செய்யறாங்க. ஆனா பிரியமானவர்களே, அப்படி எல்லாமே ஃபெயிலியர். சுயத்திலே நாட்டம் கொண்டு சுய கிரியைகளை நம்பி சுய யோசனைக்கு சார்ந்து கோபம் வந்துட்டுனா ஒண்ணுல இருந்து ஒரு படபடப்படன்னு எண்ணுங்க, ஒரு 20 நம்பர் எண்ணுங்க, உங்களுக்கு கோபம் பறந்துடும். இப்படிலாம் இதுதான் சுயம். இது என்னைக்குமே ஃபெயிலியர் தான். இது என்னைக்குமே ஃபெயிலியர், தோல்வி தான். பைபிள் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் அன்பினாலே அசைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக காத்துக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் அன்பிலே அசைக்கப்பட்ட ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு எஜமான், ஒரு வேலைக்காரன் நிச்சயமாகவே தான் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு எப்பொழுதும் பிரியமா இருக்க முடியும் அப்படிங்கிற அருமையான சத்தியங்களை, நிருப வாக்கியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அக்காலத்தில் வாழ்ந்த பிள்ளைகள் எடுத்துக்கங்க, பெற்றோர் எடுத்துக்கங்க. நீங்க பெற்றோர் ஒவ்வொன்றா தியானிப்போமே. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் எத்தனையோ மனிதர்களை அசைத்திருக்கிறார். செல்வியை பற்றிய உபதேசத்தை காண்பித்து எத்தனையோ மனிதர்களை அசைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனிப்பட்ட முறையிலும் தேவன் அசைத்தார். வேதத்தில் கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் நோவாவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முதலாவது நோவாவை அசைக்கிறார், அதை தொடர்ந்து அவனுடைய குடும்பத்தையும் அசைத்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ரொம்ப ஒரு கருகலான ஒரு பகுதி தான். அவன் தற்காலத்தில் அவன் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். அது மட்டுமல்ல, அந்த தேவ எச்சரிப்பு என்ன தெரியுமா? அதுதான் நீங்க கவனிக்கணும். தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி, இது வந்து பர்சனல், இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பயபக்தி உள்ளவனாகி வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா இது தனிப்பட்ட மனுஷனை தேவன் அசைக்கிற பகுதி. சத்தவன கொஞ்சம் கூட்டிக்கிறீங்களா மாஸ்டர்ல? கொஞ்சம் கூட்டிக்கங்க. இரண்டாவது பகுதி நீங்க கவனிச்சீங்கன்னா குடும்ப வாழ்க்கை. குடும்பம் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு பண்ணினான். அது என்ன? காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. காணாதவைகள், அது என்ன காணாதவைகள்? நான் ஆதாரத்தோடு பேசுறேன். காணாதவைகள் என்ன? காணாதவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? என்னது காணாதவைகள் நினைக்கீங்க? மழை வரப்போகுது, 40 நாட்கள் என்ன செய்யும்? மழை பெய்யும். அதை தொடர்ந்து வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போக போகுது. யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ள வர்றாங்களோ அவங்க எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்க. இதுதான் காணாதவைகள். நடக்க போறதுதான் காணாதவைகள். அப்ப காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு அடைந்த இந்த மனுஷன் பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான். பயபக்தி வந்துடுச்சு. இந்த பயபக்தியை நம்ம எவ்விதமா எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா பாருங்க, காணாதவைகளை வைத்துதான் நம்ம எடுக்கணும். இந்த காணாதவைகள் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் கல்வாரி. பிரியமானவர்களே, 40 நாள் மழை பெஞ்சதுக்கு பார்த்தீங்களா? அந்த 40 நாள் மழை நான் போனதுல கூட உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அது 40 நாள் மழை வந்து வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு எல்லா மாம்சத்தையும் வாரிக்கொடுது. பார்த்தீங்களா? இதுதான் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்த காட்சி. ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படிதான் பைபிள்ல இருக்காங்க கேட்டா, ஆமா அப்படிதான் இருக்கு. இதை குறித்து 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்க 20வது வசனத்தை 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா?
கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய வெளிப்பாடான சத்தியம்தான் வெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகுது. அதுல ஒரு கூட்டம் மட்டும் காப்பாற்றப்பட்ட விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே கீழ்ப்படியாமற் தேவன் நீடிய பொறுமையோடு இருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலர் காக்கப்பட்டாங்க, ஆனா பெரும்பாலான என்ன செஞ்சிட்டாங்க? அழிக்கப்பட்டாங்க. இதை சொல்லிட்டு தான் சொல்லிக் கொடுக்கிறாரு. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது பாருங்க, அந்த பேழையில காக்கப்பட்டது எதுக்கு அடையாளமா? ஞானஸ்நானம். அப்ப அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் என்ன செய்கிறதா? ரட்சிக்கிறது. என்னையா இது ஆச்சரியமா இருக்கு. பேழையை காண்பித்து கொடுக்கிற இடத்துல எங்க ஆண்டவர் உயிர்த்தெழுதலெல்லாம் காமிச்சு கொடுக்கிறாரு. பேழையில காக்கப்பட்டாங்க, உயிர்த்தெழுதலாம் நம்ம காக்கப்படுறோம் ஏன் சொல்லி இருக்கிற அப்படின்னா, அந்த பேழையில காக்கப்பட்ட விஷயமானது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஞானஸ்தானம் அப்படி சொன்னாலே கொலோசியர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஞானஸ்தானத்துல 2 காரியம் நடக்கும். ஒன்னு என்ன தெரியுமா? அடக்கம், இன்னொன்னு உயிர்த்தெழுதல். நீங்க தாராளமா பார்க்கலாம். கொலோசியர் 2:12 பாருங்க. ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப ஞானஸ்தானத்தில் 2 காரியம் நடக்கு. எதுக்கு திரும்ப திரும்ப இது வலியுறுத்துறோம் அப்படின்னா, முதல்ல இந்த வெளிப்பாடு பெற்ற தனிப்பட்ட மனுஷன் நோவா தனக்குள்ளே பயபக்தி உள்ளவனாய் மாறிட்டான். 2வது, இந்த சத்தியத்தை அப்படியே குடும்பத்துக்கு அப்ளை பண்ண பாருங்க, அந்த குடும்பமும் சீர்பட்டு அழிவுக்கு தப்பிச்சுட்டு. கொஞ்சம் குறைச்சிருங்க. அழிவுக்கு தப்பிடுச்சுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட மனுஷன் காப்பாற்றப்படுகிறான். அதை தொடர்ந்து பாருங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் காப்பாற்றப்படுது. அதை தொடர்ந்து அவங்களுடைய சமுதாய வாழ்க்கையை பாருங்க, அந்த பேரை கடந்து போய் சமுதாயத்தில் வாழ்றாங்க பாருங்க. அந்த வாழ்க்கையில அவங்க காப்பாற்றப்பட முடியுது. ஒருவேளை மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விலகி போயிருக்கலாம். மற்ற 2 பேருடைய வாழ்க்கையை காமிக்கும் போது அவர்களை தேவன் விருத்தியாக்குகிற ஒரு அற்புதமான பகுதியை நாம் பார்க்க முடியும். எதை தொடர்ந்து பிரியமானவர்களே, நீங்களாம் யோசித்து பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டா, 2-3 வருஷத்துக்கு முன்னால இந்த வெள்ளம் அந்த பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வெள்ளம் வந்துச்சு. அப்படிதானே? ஒரு 2 வருஷம் முன்னால வெள்ளம் வந்துச்சு. இங்கே அப்படி இருந்திருக்கலாம். அப்போ நிறைய பேர், ஒருவேளை உதாரணம் சொல்லணும், நிறைய பேர் வெள்ளத்துல இறந்து போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்ப அந்த வெள்ள நேரத்துல உண்மையில ஏசப்பா தான் எனக்கு என்ன செஞ்சாரு, சில உதவிகள் மூலமா அந்த தத்தளிச்சு கிடந்தேன், என்னை காப்பாத்தினாங்க, இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்யா. அன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த உதவி கிடைக்கலன்னா, அன்னைக்கு மட்டும் இந்த செய்தி வந்து நான் சுதாரிச்சு அந்த வெள்ளத்துக்கு நான் தப்பலன்னா, இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே போலதான் பிரியமானவர்களே, அன்னைக்கு இந்த நோவாங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷன் சிலுவையை பற்றிய சத்தியத்தை, சிலுவையை பற்றிய உபதேசத்தை வெளிப்பாடாக காணாதவைகளாக அவன் பெற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா? அந்த பெற்றுக்கொண்டதுல தான் அவனும் சீர்பட்டு, அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சீர்பட்டு சமுதாயத்தில் தேவனுக்காக பிரகாசிக்க முடிந்தது. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம், ஞான அர்த்தமாய் கொடுக்கப்பட்டது. சும்மா பேழைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கப்பலை செய்ய சொல்றார், ஏதோ ஒரு கட்டடத்தை ஏற்படுத்த சொன்னு சொல்லி சாதாரண சொல்வதற்கு அல்ல. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை சரியாய் வழங்கிக் கொள்ளுங்க. நோவா, அவனுடைய குடும்பம், அவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் சீர்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமையானால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நோவாங்கிற இந்த ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்ட அருமையான காணாதவைகளை குறித்த வெளிப்பாடு, காணாதவைகளை குறித்த அருமையான வெளிப்பாடு. நீங்க சொல்லுங்க, ஏற்கனவே கூட கேட்டிருக்கேன், பேழையில அந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. பேழை மேல மிதக்கு, கீழே என்ன செய்யுது? பழைய உலகத்துக்கு முடிவு கட்டுறாரு. அப்படிதானே? அப்ப இதுதான் ஞானஸ்தானம் சொல்லி கொலோசியர் 2:12 இருக்கு.
ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுற. அப்போ நோவா காலத்துடைய அந்த காட்சியானது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்ப பைபிள் என்ன சொல்லுது, நல்லா கவனிங்க. The ark of Noah typifies baptism. The ark of Noah typifies baptism, where our old man has been found completely dead, and the new man, not the new old man, but the new man, the inward man, not outward man, but the inward man is still alive. பாப்டிசத்துல, ஞானஸ்நானத்துல தேவன் காட்டி கொடுக்கிற அருமையான சத்தியம் என்ன? பழைய மனுஷன் மரித்து விட்டான், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான், இனி பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவே உனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அருமை. அப்ப அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ அவங்க பேழையில காக்கப்பட்டது எதுக்கு அடையாளமா இருக்கா? ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானத்துல பழைய வாழ்க்கையில அடக்கம் பண்ணப்பட்டு புதிய வாழ்க்கையில பிரவேசிக்கிறது அந்த ஞானஸ்நானம். அவ கிறிஸ்துடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் தான் ஞானஸ்நானம். அப்ப நோவாவுடைய நாட்கள் என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? கீழ்ப்படியாமை கொண்ட அத்தனை சாயலையும் கர்த்தர் மூழ்கி அடிச்சிட்டார். உண்மையா இல்லையா? கீழ்ப்படியாமை கொண்ட அத்தனை மனிதர்களையும் அத்தனை சாயலையும், அந்த கீழ்ப்படியாமைங்கிற ஆதாமின் சாயலுக்கு ஒப்பு கொடுத்திருந்த எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் மூழ்கடிச்சார். ஆனா யாரெல்லாம் கீழ்ப்படிந்தாங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதாமின் சாயலை களைந்து இன்னொரு சாயலை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுதான் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்ற அருமையான பகுதி. பிரியமானவர்களே, அப்ப தேவனுக்கு தெரியுது, என்ன தெரியுது? நம்ம காணாதவைகளை குறித்து சொல்ல போற அந்த வெளிப்பாட்டை நோவா பெற்றுக்கொண்டு நோவாவும் சீர்பட்டு அதன் மூலமா நோவாவுடைய குடும்பமும் சீர்படணும் அப்படிங்கிறத ஆண்டவர் தெல்ல தெளிவா காணாதவைகளை குறித்த எச்சரிப்பாக தேவன் வெளிப்படுத்தி இருந்தா. பிரியமானவர்களே, எவ்வளவு மகிமையான சத்தியங்கள் பாருங்க. இதுதான் நம்ம அறியணும், இதைத்தான் அறியணும். அப்ப வெள்ளம் வருதுன்னு சொல்லும் போது நம்ம எப்படி பார்க்க வேண்டியது தெரியுமா? உண்மையாவே அந்த பேழை மிதந்து காப்பாற்றப்பட்டது உயிர்த்தெழுதல்னா, அப்போ தண்ணி வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போனது கிறிஸ்துவினுடைய, சத்தமா சொல்லுங்க, மேல காப்பாற்றப்பட்டது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னா. அவங்க வேற உலகத்துக்கு போறாங்க, புதிய மனுஷனின் சாயல், அது உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பழைய உலகத்தை மலையை கொண்டு வந்து ஆண்டவர் மூடுறாரு. அவ்வளவுதான், இதான் பாயிண்ட். இட் இஸ் டு தி பாயிண்ட். அடக்கம் பண்ணப்படுதல், இதான் காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பு. அப்ப என்ன எச்சரிப்பு? மழை வரப்போகுது. ஆமா, கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். நமக்கு சொல்லுங்களேன், விளங்க கஷ்டமா இருக்கும். என்னையா 40 நாள் மழை வந்ததை இயேசு மரிச்சாருங்கிறது சொல்ல வரீங்க? பைபிள் எப்படித்தானே சொல்லுது. என்ன மாற்று கருத்து இருக்கு? பைபிளே அந்த விளக்கம் தான் கொடுக்குது. இப்பொழுது நம்மையும் பாருங்க, இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. எது? அந்த பேழைக்கு அடையாளமா இருக்கிற அந்த ஞானஸ்நானமா? அடுத்த வசனத்தை அதான சொல்றார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும், அப்பொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்தது, இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அது என்ன? நம்மையும், we too. ஆமா, we too are saved by believing in the truth that Christ died on the cross and rose again from the dead. கிறிஸ்து நமக்காக மரித்தார், சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை பற்றுகிற விசுவாசத்தினால நீங்களும் நானும் அழிவுக்கு தப்புகிறோம். குடும்ப உறவை எப்படி காப்பாத்துறாரு பாத்தீங்களா? தனிப்பட்ட மனிதனை காப்பாத்துற பயபக்தி உள்ளவனாகி. அந்த வெளிப்பாடு முதல்ல நோவாவை சந்திக்கி அவன் பயபக்தி உள்ளவனாகிறான். 2வது அவன் குடும்பத்தை சந்திக்க. இவன்ட்டு இங்க பாஸ் ஆகுது சிலுவை பற்றிய உபதேசம், இங்க இருந்து அவனை பாஸ் ஆகுது. பழைய மனுஷன் அவுட் ஆகுறான், பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு கிறிஸ்து பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த சத்தியத்துக்கு முன் அடையாளமாய் நோவா காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றிருந்தா. அது நோவாட்ட இருந்து இப்போ அவங்க குடும்பத்துக்கு பாஸ் ஆகுது. அவரும் ரட்சிக்கப்படுறார், இவங்களும் ரட்சிக்கப்படுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு தோணுது, சிறைச்சாலை தலைவனை குறித்து யோசிக்க தோணுது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30 மற்றும் 31 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30 மற்றும் 31 கவனிப்பீர்கள் என்றால், அங்கே சிறைச்சாலை தலைவன் கேட்கிறான், ஆண்டவமாரே
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தனிப்பட்ட மனுஷனுக்கு தான் ஆலோசனை கேட்டாரு. அவர் சொன்னாரு, நீ மட்டும் இல்ல, நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் நோவா, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பின் செய்தி என்ன? கிறிஸ்து சிலுவையிலே மாண்டா, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தா. இதன் சிலுவையை பற்றிய உபதேசம். இந்த உபதேசத்துல தான் நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மையும் அடிபட்டு போகிறது. கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய சத்தியத்தை பற்றுகிற ஒவ்வொரு விசுவாசியும் தனக்குள்ள எப்படிப்பட்ட ஸ்தானத்தை உணர முடியும் தெரியுமா? பாவி அல்ல, நீதிமான். நான் பாவி அல்ல, நீதிமான். எதனால? ஏதாவது ஆண்டுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததுனாலயா? இல்லை, நான் பாவி. ஒட்டுமொத்த பாவங்களையும் இயேசு சிலுவையில் எனக்காக என் ஸ்தானத்திலே சுமந்து தீர்த்தா. இதுதான் காப்பாற்றப்படுவதற்கான ஒரே வழி. பாருங்க, தனிப்பட்ட மனுஷன் மட்டும் இல்ல, குடும்பம் அப்படிதான் ஆகுது. யோபு குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, யோபு தன் பிள்ளைகளை என்ன செய்யறா? யோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோபு தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறான் தெரியுமா? கல்வாரிக்கு தான் கொண்டு வர்றான், பலிபீடத்துக்கு கொண்டு வருகிறார், அவங்களுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். அவ பழைய ஏற்பாட்டு காலத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பலிகளும் பலிபீடங்களும் யாருக்கு முன் நிழலாய் காண்பிக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு முன் நிழலாய் காண்பிக்கப்பட்டது? ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் காண்பிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல காண்பிக்கப்பட்ட அத்தனை பலிகளும் கிட்டத்தட்ட தேவ பிள்ளைகள் தேவனுக்கென்று செலுத்தின அத்தனை பலிகளும், அஞ்ஞானிகள் செலுத்தினது சொல்லல, தேவ பிள்ளைகள் தேவனுக்கென்று செலுத்தின அத்தனை பலிகளும் யாருக்கு திருஷ்டாந்தம், யாருக்கு முன் அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு. அதுதான் வரப்போகிற பலியானவர் அவர்தான் அப்படிங்கிறது அந்த பலி எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் காமிக்கல, இந்த பலினால பிரயோஜனம் இல்லப்பா, இது உனக்கு தற்காலிக ரிலீஃப் தான் கொடுக்கும். ஆனா வரப்போகிறவர் இருக்கிறாரு, அவர் தான் உன்னை என்றென்றைக்கும் நித்திய மீட்பு அவர் தான் உண்டு பண்ண முடியும். அந்த ஆடுகள்லாம் கடாக்கள்லாம் என்னதான் சொல்லும் தெரியுமா? அது வாய் கிடையாது. ஆனா அந்த பலிகள்லாம் எதை தான் பேசுது தெரியுமா? எப்பா நீ இப்பத்துக்கு நீ சீர்படுற, அவ்வளவுதான், இதை தான் நான் செய்ய முடியும். ஆனா எனக்கு இந்த பலி எதை வெளிப்படுத்த தெரியுமா? இதை தாண்டி இன்னொரு பூரண பலி வெளிப்பட போகுது. இது ஒரு நிழலாட்டம் தான், இது தற்காலிகமானது. இட்ஸ் a transitory, இட்ஸ் a transitory scapegoat அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. இது தற்காலிகமான ஒரு பலி, அவ்வளவுதான். ஆனா இதை தாண்டி வெளிப்பட போகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் உனக்கு நித்திய மீட்பு உண்டு பண்ணுவார் சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல அத்தனை பலிகளும் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு பிரியமானவர்களே. அதனால அந்த பலிகள் எல்லாம் பூரணப்படுத்த கூடாதவைகளாம் என்று எபிரேயர் 10ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காலை வெள்ளாட்டுக்கடை இவைகளுடைய பலிகள் எல்லாம் நம்மை பூரணப்படுத்த கூடாதவைகளாம், பூரணப்படுத்த கூடாதவைகளாம், பூரணப்படுத்த கூடாதவைகளாம். யோபு தன் பிள்ளைகளை சீர்படுத்துற பிறகு, பிள்ளைகள் சொல்லும்போது பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? பிள்ளைகள் சீர்படணுமா, தகப்பன்மார் சீர்படணுமா, பிள்ளைகள் சீர்படணுமா, பலிதான். நேரத்தை பொறுத்து கொஞ்சம் துரிதமா போகிறேன். மனோவா அவன் மனைவி, கணவன் மனைவியுடைய அந்த உறவுல சீர்படுதல் எப்படி உண்டாக்குறாருன்னா, நீ நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் முதல்ல வரும்போது மனோவா மனைவி மட்டும் இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க கணவன் தனியா வந்து கேட்பாரு, ஐயா வந்தாரா அவனு. 2ஆம் முறை வரும்போது எப்படிதான் இருப்பாங்க? சிங்கிளா தான் இருப்பாங்க அந்த அம்மா. 2 பேரும் இணைஞ்சு இருக்கணும். உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க நான் சொல்ல வரல. ஆனா பைபிள் 2 பேரும் யுனைட் பண்ணுது பாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆர் யுனைடெட் டுகெதர். இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இப்போ கணவன் இங்க இருக்கு, அங்க மனைவி இங்க இருக்கு. இதை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இப்ப என்னப்பா ஆண்டவருடைய ஆண்டவர் பேச வந்தா ஒருத்தர் இங்க இருக்க, இன்னொருத்தர் அங்க இருக்க, ஒரு மனமே இல்லை. இங்க ஒரு 2 பேரும் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், ஒரு மியூச்சுவல் ஹியரிங், மியூச்சுவல் லிசனிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் அங்க இல்ல. மியூச்சுவல் ஹியரிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இல்ல. எங்கதான் வருது தெரியுமா? மனோவா போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு தகனமா பலி செலுத்தினா பாத்தீங்களா? நியாயாதிபதிகள் 13ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்துல. அங்கதான் அவனும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில், மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில், பைபிள் இந்த 2 பேரை எந்த இடத்துல ஒன்னா காமிச்சு கொடுக்காரு தெரியுமா?
வார்த்தையை கேட்கும் போது காமிச்சு கொடுக்கல. எதுல தெரியுமா ஒன்னாக்குறாரு? பலி. When sacrifice was made, there Manoah and his wife were united together அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டு பேரும் ஒன்னாங்க காமிச்சு கொடுக்க. மனோவாவும் அவன் மனைவியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு போடல. இல்ல, மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு எதை பார்க்காங்க? பலிபீடத்தை பார்க்காங்க, பலியை பார்க்காங்க. நான் ரெண்டு பேருக்கு சண்டை நான் சொல்ல வரல, புரியுது உங்களுக்கு? கணவன் மனைவியை இணைக்கக்கூடிய இடத்துல இங்க வரும்போதுதான் மனோவா போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனமா அவன் பலியிட்டான், கர்த்தருக்கு பலியிட்டான். அவ்வளவுதான். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், மனோவாவும் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது. தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்ல, குடும்ப வாழ்க்கையில இங்க கவனிச்சு பாருங்க. இந்த பலியை பட்டுகிற விசுவாசத்துலதான் ரெண்டு பேரையும் வேதம் இணைச்சு காமிக்கி. நான் வேத வசன ஆதாரத்தோட தான் பேசுறேன். நியாயாதிபதிகள் 13:19 தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா வரும்போது பார்த்துட்டு வந்ததுலாம் கிடையாது, இதெல்லாம் எதுவும் பார்க்கவே இல்லை. தேவன் அறிவார், உணர்த்தப்பட்டது பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இது ஏன் இங்க வரைக்கும் போகணும்? ஆதி பெற்றோர் எடுங்களேன். கணவன் மனைவிங்கிற அந்த உறவை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்துறாருன்னு கேட்டா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, முதல் முறை தனியா இருக்கிறான். தனியா இருக்கிற நல்லது இல்ல. ஆமா, அதுதான் ரெண்டு பேரும் இணைக்கிற இடத்துல வேதம் காண்பிக்கும் போது பாருங்க, ஏவாளை பார்த்தோன்னே சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷன் எனப்படுவான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வேதம் சொல்லுது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும். அது என்ன இது நிமித்தம் தெரியுமா? அந்த இது நிமித்தம் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரையும் பிரிச்சு காமிக்கல, நல்ல கவனிங்க. ரெண்டு பேரையும் பிரிச்சு காமிக்கல, ஒன்னா காமிக்க. குடும்ப உறவில்லை, கணவன் மனைவிங்கிற அந்த உறவை ஒன்றிணைத்து பேசுகிற இடம். கணவன் மனைவி ஏசுறது, மனைவி கணவன் ஏசு இது இல்ல. எபேசியர் 5 அதிகாரத்துல காமிச்சு கொடுக்காரு, கணவன் என்ன எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும். அது எந்த உறவு தெரியுமா? கல்வாரி உறவு தான். அதை நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. அங்கே அதாவது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனின் தாய் விட்டு, அதே வசனத்தை தான் எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனத்துல பேசுகிறார். இருக்குதா இல்லையா? 31 வசனத்துல இருக்குதா இல்லையா? இருக்குது. என்னையா இது இப்படி சொல்றீங்க? அப்ப 30ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும், நல்லா கவனிச்சுக்கங்க, மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும். பார்த்துட்டீங்களா? மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அடுத்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கி? இது நிமித்தம். அங்கேயும் அப்படிதான் ஆரம்பிக்கி. இவள் என் மாம்சத்தில் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். அப்ப இந்த எலும்பு மாம்சத்தை சொல்லிட்டு இது நிமித்தம் எழுதுறாரு. அதே வசனம் தான், அப்படிதானே? அப்ப உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? கணவன் மனைவிங்கிற அந்த உறவு சீர்படுகிற, ரெண்டு பேரும் இணைக்கிற ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். God makes a mutual relationship or mutual understanding or mutual love between husband and wife only through the crucifixion of Christ. கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் பிரியமானவர்களே, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு 31ஆம் வசனத்துல, எபேசியர் 5:31 சொல்லிட்டு உடனே கணவன் மனைவி மட்டும் சொல்லல, அவரு கணவன் மனைவி குறித்து சொல்றாரு. ஆனா அதோட உள்ளான அர்த்தம் என்னன்னு சொல்றாருன்னா, அடுத்த வசனம் 32 சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியது. அது சொல்லப்பட்டிருக்கு, this is a great mystery. இது ஒரு பெரிய ரகசியங்க. இந்த மிஸ்ட்ரியை படிக்கணும், ஹிஸ்டரியில இருந்து படிக்க வேண்டியிருக்கு. ஆரம்பத்துல இருந்து படிச்சா, அப்ப கணவன் மனைவி உறவு எங்கதான் சீர்படும்? ரெண்டு பேரும் ஒன்னா இணைக்கிறாரு. நீ குடும்ப வாழ்க்கையில பார்த்தா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் தான் இருப்பாங்க. அநேக குடும்பங்கள்ல பேச்சுவார்த்தை கிடையாது. ஒரு தலை இப்படி சொல்லியிருக்காங்க, வீட்டுல இருக்கேயா 3 வருஷம் பேசவே மாட்டேன். கணவன் மனைவி எப்படி பிரிஞ்சிருக்காங்க பாருங்க. அப்ப ஒரே இதுல இணைய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கல்வாரிக்குள்ள வர மாட்டேங்க. அதனாலதான் கல்வாரியை வச்சுதான் சொல்றாரு, இந்த குடும்ப உறவு இவ்விதமா தான் இணைக்கப்படும் காமிச்சு கொடுக்கிறாரு. நாம அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம். இது நிமித்தம்
கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா, ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்குமே. ஆம்பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வெளிச்சத்துல தான் குடும்ப உறவை காத்துக்கொள்ள முடியும். குடும்ப உறவை காத்துக்கொள்ள முடியும். அப்ப ஆதி பெற்றோரையே தேவனை அடையாளப்படுத்தும் போது இவங்க 2 பேரையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு தேவன் செய்த காரியம் என்ன? இந்த 2 உறவையை எப்படிதான் ஏற்படுத்துறாங்க கேட்டா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விழா எலும்ப உருவுறாரு. பொதுவா நித்திரையை பைபிள் மரணத்துக்கு அடையாளமாவே சொல்லும். நீங்க கவனிச்சா உங்களுக்கு தெரியும், நித்திரை மரணத்துக்கு அடையாளமாவே இருக்கும். எபிரிவின் மகள் ஆண்டு எழுப்பும் போது அவள் நித்திரை அடைந்திருக்கான்னு சொல்லுவார். லாசரு உயிரோடு எழுப்பும் போது அவன் நித்திரை அடைந்திருக்கான்னு சொல்லுவார். ஏன்னா அது மரணத்துக்கு அடையாளம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது நித்திரை அடைந்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நித்திரை அடைந்தவர்கள்லாம் என்ன தெரியுமா? மரித்தவர்கள் அர்த்தம். பைபிள்ல ஒரு ஸ்லாங் இருக்கு, நித்திரை அடைந்தா மரணம்னு அர்த்தம். அப்ப ஆதாம் என்ன செய்யறா தெரியுதா? அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் ரோமர் 5:12 சொல்லப்பட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்ன? அப்ப கிறிஸ்து நமக்காக பலியானார். அதுதான் சிம்பாலிக்கா காமிச்சு கொடுக்கிறார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விழாவில இருந்தான் சபை என்ன செய்றார்? உருவாக்குறார். பிரியமானவர்களே, அதனாலதான் ஏவாள் மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்கள்ல நீங்கள் நான் வாசிக்கிறோம். ஆக குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னு சொல்லி சித்தம் கொண்டார். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? வாலிபர்கள் போய் பலி செலுத்த போறாங்க. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல மோசே இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபர் என்ன செய்ய அனுப்புறான். இவங்க போய் அங்க சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்துறாங்க. அன்னைக்குள்ள வாலிபர்கள், அதுக்கு முன்னாடி ஆசாரி ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தல. ஆசாரிகள் சொல்லி ஆண்டவர் பேசியிருந்தாலும் ஆசாரி ஊழியத்தை பிரத்யேகமா எங்கதான் சேர்க்க சொல்றா தெரியுமா? எங்கதான் பிரித்து எடுக்காரு தெரியுமா? யாத்திராமம் 28, 29, 30. விசேஷமா யாத்திராமம் 28, 29 தான் தெல்ல தெளிவா இருக்கு. ஆரோன அவருக்கு தனித்துவமா பிரித்து எடுக்கிறா. ஆனா யாத்திராமம் 24 தான் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறா. வாலிபர் தான் நினைச்சாங்க அனுப்புறாங்க. அப்ப சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சீர்படணும்னு சொன்னா அத்தனையுடைய வாழ்க்கையும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றி கொண்டதாய் காணப்பட வேண்டும். எல்லாம் A to Z எல்லா வசன ஆதாரங்கள் இருக்கு. பிலமோனுக்கு எழுதும் போது பாருங்க, பிலமோன் உண்மையில ஒரு எஜமான் தான். அவன் ரொம்ப பணக்காரன். சரித்திர பின்னணியில சொல்றாங்க, பைலிமன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பைலிமன். பிலமோன், இந்த பிலமோனுக்கு ஒரு வேலைக்காரனா இருந்தது யாரு தெரியுமா? ஒனேசிமு. இது சரித்திர பின்னணியில உள்ளது. ஒனேசிம் ஏதோ திருடிட்டான்னு சொல்லி சரித்திர பின்னணியில சொல்லுவாங்க. அவன் திருடான ஏதோ அவங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவன் பிரோஜனம் இல்லாம இருந்தான். ஏன்னா ஏனோ தானு வேலை பார்ப்பான். அப்ப எப்ப பிரோஜனப்படுறான் தெரியுமா? பிலமோன்கிற எஜமானுக்கு ஒனேசிமுங்கிற வேலைக்காரன் எப்ப பிரோஜனப்படுற இடத்துக்கு வர்றான் தெரியுமா? நான் துரிதமா சொல்லி காமிச்சு கொடுக்கிறேன். பிலமோன் என்கிற புஸ்தகம், பிலமோன் நிருபம், பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. 11ஆம் வசனத்தை முதல்ல வாசித்து அப்புறம் 10 வாசிங்க. 11 சொல்லப்பட்டிருக்கு, முன்னே அவன் உமக்கு புரோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் புரோஜனம் உள்ளவன் என்று சொல்றாரு. ஒரு வேலைக்காரன் ஐயா, ஒனேசிம் உமக்கு வேலைக்காரன் தான், உமக்கு புரோஜனம் இல்லாம இருந்தான். அப்ப எஜமான் வேலைக்காரங்கிற உறவு சீர்படவே இல்லை. உண்மைதான். எப்ப சீர்படுது தெரியுமா? 10ஆம் வசனத்துல சொல்றாரு. யார் பெற்ற ஒனேசிமு? யார் பெற்ற குமாரன்? யார் பெற்ற மகன்? நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு. சொல்றா இல்லையா? அது என்ன பெற்ற அப்படின்னு சொல்றாரு? பவுல் பெத்தெடுத்தாரா? பவுல் அவரை பெத்தெடுத்தாரா? இல்ல. அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க? நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன? எப்படி பிறந்திருப்பாரு? குழந்தைய பிறந்ததை சொல்றாரா, இல்ல மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பத்தி பேசுறாரா? உங்களுக்கு க்ளூ கொடுக்கிறேன், அவ்வளவுதான். என்ன அனுபவம்? மறுபடியும் பிறந்த அனுபவம். கிறிஸ்துவின் சிலுவை அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட மனுஷன் ஒனேசிமு. அது முன்பு வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பிலமோன் நிருபமே எதுக்கு தெரியுமா? எஜமான் வேலைக்காரனுடைய உறவு சீர்படல, சீரா இல்ல. விசேஷமா சொல்றேன், எழுத்தின்படி சொல்றேன். ஏன்னா அவன் விட்டு போயிட்டான், அவன் திருடித்தான் சொல்றாங்க. திருடி எங்க ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க.
முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாத. அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்? இவன் உதவாக்கரையா தான் இருந்திருக்கான், இவனுக்கும் பிளமோனுக்கும் ஆகாது. இந்த உறவை எப்படி சீர்படுத்துற தெரியுமா? இப்ப சொல்றாரு, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் சொல்றார். என்னையா, எஜமானுக்கும் இந்த வேலைக்காரனுக்கு ஆகவே ஆகாது, சமுதாயத்தில் இவனுக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா எப்படி ஆகிச்சு? நான் பெற்ற மகன், இந்த பெறப்பட்ட அனுபவம் பார்த்தீங்களா, இதுலதான் விஷயமே அடங்கி இருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, சமுதாய வாழ்க்கையை சீர்படுத்துற இடத்துல எது தெரியுமா? மறுபடியும் பிறத்தல்ங்கிற அனுபவம். அப்போ இந்த ஒனேசிமுக்குள்ள என்ன அனுபவம் பார்த்தீங்களா? மறுபடியும் பிறந்த அனுபவம் வந்துச்சு. அது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கிறிஸ்துவின் சுவிசேஷம். இது 100% உண்மைங்க. பவுல் எந்த மனுஷனை ரசிக்க முடியாது நமக்கு தெரியும். அப்ப பவுல் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? நான் பெற்ற மகனாகி ஒனேசிமுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது 100% உண்மையை சொல்றேன். பவுல் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நம்முடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் கல்வாரி சிலுவையிலே நாசமாக்கினார். நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனை அவர் சிலுவைக்கு கொண்டு போய் மரணமடைய செய்து அடக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் எழுந்திருக்கும் போது மகிமையின் சாயல் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி நான் என்கிற சுயநலம் கொண்ட வாழ்க்கை அல்ல, நான் என்கிற மனசு மாம்சம் விரும்பின வாழ்க்கை அல்ல, கிறிஸ்து என்கிற மகிமையின் சாயல் உள்ள வாழ்க்கை நம்மில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கிற செய்தி. இந்த செய்தியை ஒனேசிம கண்டு பேசிட்டார். இது அறிவிச்ச உடனே இப்போ எஜமானுக்கும் வேலைக்காரனுக்குள்ள உறவு பலப்பட ஆரம்பிக்கு. இப்போ எஜமானு கூட இருதயம் தாங்கிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? ஒனேசிம வரமாட்டானா? ஒனேசிமுக்கு இப்போ எஜமான் மேல பெரிய இருக்கு. இப்போ பாருங்களேன், சமுதாய வாழ்க்கை, நீ வேலை செய்யற பகுதி, சாட்சியா வாழ முடியல, குடும்ப வாழ்க்கையில சாட்சியா வாழ முடியல, தனிப்பட்ட முறையில சாட்சியா வாழ முடியல. தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், சமுதாயத்தில் உள்ள வாழ்க்கையா இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரே சத்தியம் என்ன தெரியுமா? செல்வி பற்றிய சத்தியம். செல்வி பற்றிய சத்தியம். பாருங்களேன், யோனாவை ஆண்டோடைய வேதம் எதுக்கு அடையாளமா சொல்லுது? யோனா இரவும் பகலும் 3 நாள் என்ன செய்யறான்? 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் எதுல இருந்தானா? மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகல் 3 நாள் பூமியின் இருதயத்தில் என்ன செய்வாரா? இருப்பாருன்னு சொல்லி மத்தேயு 12:40 சொல்லிட்டாரு. அவன் பாருங்க, கிறிஸ்துவின் மரண அடக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு ஒப்பனையா அல்லது முன்னிலையா யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வர்றார். அப்ப 3ஆவது நாள் மீன் கக்கிடுச்சு. இது எதுக்கு அடையாளம்? அப்போ உயிர் தெரிதலுக்கு அடையாளம். அப்ப யோனா இந்த அனுபவத்துல சீர்பட்டு ஒரு பெருங்கூட்டத்தை சீர்படுத்த போறான். அப்ப இதெல்லாம் நாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பிரியமானவர்களே, இதுலதான் விஷயம் இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கை சீர்படுதா இருக்கட்டும். அங்க நினைவே பட்டணத்துல என்ன நினைக்கீங்க? சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் சீர்படணும். எந்த ஒன்றை வச்சு செஞ்சுட்டாரு தெரியுமா? எந்த மனுஷனை இப்படிப்பட்ட மரணம் அடக்கம் உயிர்த்தல் என்கிற மகா மேன்மையான கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாய், கிறிஸ்துவுக்கு முன் நிழலா ஆண்டவர் யோனாவை இப்படிப்பட்ட சாயலுக்கு ஒப்பு கொடுத்து அவனை வெளியே கொண்டு வந்தார். பார்த்தீங்களா? இந்த அனுபவம் கொண்டவனை வச்சு ஒரு ஊரையே திருப்பிட்டாரு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எபேசுக்கு ஏன் காமிச்சு கொடுக்க? இந்த ஒரு சத்தியத்தை கொண்டு ஊரையே வளைக்கிறார். அதுக்கப்புறம் உலகத்தையே வளைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டாங்க. இந்த சத்தியத்தை விட்டு போயிடாதீங்க பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா நாடகம் ஆடுறது கிடையாது. 40 நாள் ஏதோ அனுசரிச்சுன்னு சொல்லி நாடகம் ஆடுற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஏதோ 4 பாட்டை பாடிட்டு அப்படி கடந்து போவது அல்ல பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தில் நீங்க எந்த அளவுக்கு உறுதியா கட்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அசைவு இருக்கும் பிரியமானவர்களே. அல்லங்க இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க, தனிப்பட்ட நபரா நீங்க இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவங்க, கணவன் மனைவிங்கிற அந்த உறவு சம்பந்தப்பட்ட காரியங்களாக அப்படிப்பட்ட உறவுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகள் அப்படிப்பட்ட குடும்ப நிலைமையிலே காணப்படுகிறவர்கள் இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்துல சமுதாயம், எஜமானிகளுக்கு கீழ்பட்டு இருக்கிற வேலைக்காரங்களோ அல்லது எனக்கு கீழே வேலைக்காரங்க இருக்கிறாங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இது ஒன்றே போதும், இது ஒன்றே அடித்தளம் என்பதை நிருப வாக்கியங்கள்ல பழைய ஏற்பாட்டு பகுதியில பார்க்க 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 எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா பிரியமானவர்களே. நாமும் கூட இருக்க இடத்துல தேவ சமூகத்துல கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆதாம் ஏவாள் என்கிற அந்த உறவு, அந்த கணவன் மனைவிங்கிற அந்த மணவாளன் மணவாட்டிங்கிற உறவு, அதிலே நாம் பார்க்கும்போது
கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். எதிலிருந்து நாட்கள்னால இது பேசப்படுகிறது அல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இந்த நிச்சயத்தோடு தான் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ முடியும். இப்படிப்பட்ட நிச்சயம் தான் நம்மளை பரிசுத்தமாகும். பரிசுத்த வாழ்க்கையில நம்மை வழிநடத்த முடியும். குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அந்த பஸ்கா என்கிற அந்த ஒரு ராத்திரி தான், பஸ்கா அனுசரித்த அந்த ராத்திரி தான் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேரும் விடுதலையின் அனுபவத்தை அறிந்தார்கள், விடுதலையை அனுபவித்தார்கள். சிறு பிள்ளைகள் அனுபவித்தார்கள், வாலிபர்கள் அனுபவித்தார்கள், பெரியவர்கள் அனுபவித்தார்கள். எதை தொடர்ந்து தெரியுமா? அவர் எகிப்திலே பஸ்காவை அந்த ராத்திரியில் அனுபவித்தார்களே, அதை தொடர்ந்து நமக்காக சிலுவையிலே பலியான கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் இல்லாமல், சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பாவ மனுஷனாகிய பழைய மனுஷன் மாண்டு விட்டான் என்கிற அந்த நிச்சயத்தை கொண்டிராமல் உங்களால என்னால இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ முடியாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் நிறைவு செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான சந்தர்ப்பத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை எவ்வளவாய் நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. நோவா நாட்களிலே காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவாய் ஆண்டவரே இந்த வேத வசன வெளிச்சத்தை காண்பித்து காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனான அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோமே. முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த காணாதவைகளை நாங்கள் பார்க்கும்போது ஆமாண்டவரே, கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற முன் அடையாளமான வார்த்தைகள், முன் அடையாளமான காரியங்கள். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையா அந்த சத்தியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, பாவியா இருந்தேன், விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி நீதிமன்னாய் மாற்றி இருக்கிறீர். தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. இதுலதான் நான் பிழைத்திருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றக்கூடியது. சிலுவை பற்றிய உபதேசம் தான் என் குடும்ப வாழ்க்கையை மாற்றக்கூடியது, கணவனை திருத்தக்கூடியது, மனைவியை திருத்தக்கூடியது, பெற்றோரை திருத்தக்கூடியது, பிள்ளைகளை திருத்தக்கூடியது, எஜமான்களை திருத்தக்கூடியது, வேலைக்காரர்களை திருத்தக்கூடியது. ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வாழ்வுக்கு இது போதும், இது போதும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரயாசப்பட்ட முடிய பிள்ளைகளை கத்து தொடர்ந்து முடிய வசனத்தில் நிலைநிறுத்துங்க. இதற்காக ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை பண்ணின சத்தியநகரம் சுயவிருப்பு சுவிசேஷ ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களையும் கத்து தொடர்ந்து பயன்படுத்துங்க. நாங்கள் தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பலன் தாங்க. ஒவ்வொரு மாதம் நாங்கள் கூடி வந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.